சோசியல் மீடியாவில் பிரபலமானதுனால இப்போ முத்துவுக்குன்னு வந்துட்டு கார் டாக்ஸி புக் பண்ணுறதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இங்கே புக் பண்ணுறதுனால நிறைய அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே முத்துவுக்கு வருது. முத்து என்றைக்கும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வரும்போது அதை பார்த்துட்டு இருக்க மீனா என்னங்க அப்படின்னு கேட்குறப்போ அப்பாவை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பணத்தை வந்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லதை கேட்ட அண்ணாமலைக்கு இன்னும் பயங்கர ஹாப்பியாகிடுது. உண்மையிலே வாடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா இன்னைக்கு நான் எம்பிட்டு சந்தோஷமாக இருக்க தெரியுமாப்பான்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையை பார்த்துட்டு மீனா கிட்ட இந்த பணத்தை கொடுக்க, இதை நம்ம உண்டியலில் கொண்டு போய் சேர்த்து வை மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு மீனா அந்த பணத்தை வாங்கிக்கவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்ததும் அங்கே நின்றுகிட்டு இருக்க 2 பேருக்குமே வயிற்றுச்சலாக இருக்குது. மனோஜ் ரோஹிணி 2 பேருக்குமே உள்ளவா மனோஜ் போகலான்னு மனோஜை கூட்டிகிட்டு உள்ளே போய்ட்றாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு பார்த்தியா நம்ம ஷோரூமில் கூட இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு நம்ம சம்பாதிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அவன் கையில் எவ்வளோ பணம் இருக்கு பாரு. சொல்லப்போனால் இவன் மேலே மாடியில் ரூம் கட்டிடுவானோன்னு சொல்ல, அவங்க எங்கே ரூம் கட்டினா நமக்கு என்னன்னு சொல்ல, நமக்குன்னு ஒரு கெத்து வேணாமா ரோஹிணி, இந்த வீட்டில் நாம தான் எல்லாம் செஞ்ச மாதிரி இருக்கணும். அவன் ரூம் கட்டாமல் இந்த ஹாலுக்கு வெளியே படுத்திருக்காதான் நமக்கும் நல்லதும் கூட. அப்போ தானே அவனை நமக்கு கீழே அடிமையாக வச்சு பேசவும் முடியும்னு சொல்ல, இதை கேட்ட ரோஹிணி, நம்ம நினைக்கிறது எப்போதுமே நடக்காதில்ல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த மனோஜ் ரோஹிணியும் ஒரு வகையில் ரொம்ப கோவமாக எங்கள் முத்துவுக்கு எதிராக பேசவும் செய்ய, முத்துவும் மீனாவும் அன்னைக்கு ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா சீக்கிரமாக நம்ம மேலே மாடியில் ரூம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க நிச்சயமாக கட்டி ஆகணும் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் இது மாதிரி கிளம்பிட்டு இருக்கும்போது தான் அப்போது மனோஜ் சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த முத்துவுக்கும் அவனுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் இருக்கானே, அவன் பேர் என்ன, அருணுக்கு இடையில பிரச்சனை இருக்குல்ல, நான் போய் இன்னைக்கு அவனை பார்க்க போகிறேன்னு சொல்ல, நீ எதுக்கு அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. என்ன ரோஹிணி மறந்துட்டியா, நாம் இன்னைக்கு அவனை போய் பார்க்குறோன்னு சொல்லும்போது, எனக்கு ஷோரூமில் வேலை இருக்குல்ல, எனக்கு முக்கியமான வேலையை கொடுத்துட்டு இப்போ நீ மட்டும் போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஆமால இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ ஷோரூமை பார்த்துக்கோ ரோஹிணி, கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் என்ன பண்ணுறாரு, நேராக டிராஃபிக் இன்ஸ்பெக்டரான அந்த அருணை பார்க்குறதுக்காக போகிறாரு. அருண் அந்த இடத்துல வெளியே நின்றுக்கிட்டு இருக்க பக்கத்தில் போகிற இங்கே மனோஜை பார்த்துட்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் மனோஜும் விஷயத்த சொல்கிறாங்க. அந்த முத்து உங்களை வச்சு இப்போ ஜெயிச்சுட்டே போயிட்டுருக்கான் போல அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலைன்னு அருண் சொல்லும்போது வீடியோவை காட்டுறாங்க. ஆமாம் இதை தான் நான் பார்த்துட்டேனே ஏற்கனவே, அவனால் நான் சஸ்பெண்ட் ஆனது தானே மிச்சம் அப்படின்னு சொல்ல, அவனால் உங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தொந்தரவு தான். அவன் நல்லவனாட்டம் நடிப்பானே தவிர நல்லவனாட்டம் வாழலாம் முடியாது. இவன் இப்போ இந்த சோசியல் மீடியாவில் பிரபலமானதுனால இதை வச்சு கை நிறைய சம்பாதிக்கிறான். ஆனால் நீங்கள் 2 தடவை சஸ்பெண்ட் ஆகிட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க. 3ஆவது தடவையும் சஸ்பெண்ட் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் இல்லாமல் போய்டும்னு சொல்லிட்டு நானும் அதை கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிற வரையும் இந்த முத்து உள்ள தள்ளுறதா சரியாக இருக்கும். இது உங்களுக்காக யோசிச்சேனா எனக்காக யோசிச்சேனான்னு கேட்டால் அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஆனால் இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும்னு சொல்லி அங்கே மனோஜும் கிளம்பி போய்ட்றாங்க. மனோஜ் சுயநலமாக தான் யோசிச்சு இதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. ஆனாலும் அருணுக்கு அந்த யோசனை வருது. என்னன்னா இவன் சொல்கிறதுலேயும் ஒரு உண்மை இருக்குது. 3ஆவது தடவையும் எனக்கு இவனால் ஏதாவது சிக்கல் வரத்துக்குள்ளே ப்ரமோஷன் கேன்சல் ஆகிறதுக்குள்ளே நாமளே இவனை உள்ளே தள்ளிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் அருண் வந்துட்டு தான் வீட்டில் இருந்த, அதாவது ஏற்கனவே இங்கே ஆளுங்கள்டேருந்து பிடிச்சு வச்சிருந்த கள்ள நோட்டுகள் ஸ்டேஷனில் இருக்குது. அந்த ஸ்டேஷன்லேருந்து யாருக்கும் தெரியாமல் சில நோட்டுகளை வந்துட்டு இங்கே அருண் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. அதை தனக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட அன்னைக்கு நைட்டே வரவழைச்சு இதை கொடுத்து நாளைக்கு நீங்கள் அந்த முத்துவோடைய காரை புக் பண்ணணும், அவன் காரில் இந்த பணத்தை வச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் செஞ்சிடறாங்க. சரிங்க சார் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு இங்கே அருண் சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டவும் செஞ்சிடறாங்க. அடுத்த நாள் அதே போல் டிராஃபிக்கில் அருண் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முத்துவோடைய காரில் வந்துட்டு அந்த ஆள் சவாரி வர மாதிரி வந்துட்டு அதுக்குள்ளே அந்த பணத்தை வச்சுட்டு போகவும் செஞ்சிடறாங்க. இதனால் அருண் கிட்ட வந்துட்டு கரெக்டான இடத்துல சிக்கவும் செஞ்சிடறாங்க. இப்போ இந்த கள்ள நோட்டுகள் எல்லாத்தையுமே அருண் வந்துட்டு கைப்பற்றதுனால முத்து அந்த இடத்துல பிடிபட முத்துவோடைய சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போய்ட்றாங்க. அப்போது இந்த விஷயம் தெரிஞ்ச மீனாவும் அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க. கூடவே ரவி அண்ணாமலன் எல்லாருமே ஓடி வர, என்னாச்சுரா முத்துன்னு சொல்லி கேட்க, அப்பா இது எனக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியல, நான் தான் இந்த கள்ள நோட்டை வந்துட்டு எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை இந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல, நீ இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா முத்துன்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனில் இருக்க அவர்கிட்ட போய் கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட. இங்கே பிடிச்சு கொடுத்தது அருண் தான், அருண் கிட்ட தான் எல்லா டீட்டெயில்ஸும்
இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் அவரே இங்கே வந்துடுவாருன்னு சொல்லும்போது அருணே வந்துடுறாங்க. என்ன பிரச்சனைங்க, எல்லாரும் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அருண் கேட்கும்போது, சார் என் பையன் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலை, தயவு செஞ்சு அவனை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்ல, ஆதாரத்தோடு உங்கள் பையன் பிடிபட்டிருக்காரு, அப்போ நான் வந்து பிடிச்சிருக்கேன், அப்படி இருக்கப்போ அவரை நாங்கள் விசாரிக்க வேண்டியது நிறையவே இருக்குது, கள்ள நோட்டை இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா இல்லை வெளியில் பல இடங்களுக்கும் கொடுத்துட்ருக்காரா, அப்போ சவாரின்னு சொல்லிட்டு இந்த கார் எடுத்துகிட்டு போகிற விஷயமே இதுக்காக தானா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இவர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது, அதையெல்லாம் ஸ்டேஷனில் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் வந்துட்டு தான் கைப்பற்றி வந்த கள்ள நோட்டுகளை கொண்டு வந்து ஒப்படைக்க செய்கிறது மட்டும் இல்லாமல் அருண் அங்கேருந்து கிளம்பி போகவும் செஞ்சிடறாங்க. முத்துவா பார்த்துட்டு மீனா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. நீ எதுக்கு மீனா அழுகிற, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதான் இங்கே நேராக சீதா வராங்க. சீதா வரதை பார்த்ததும் மீனா எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா சீதாவுக்கும் மீனாவுக்கும் இடையில பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால இப்போ 2 பேரும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வர முத்து வந்துட்டு இங்கே சீதாவை பார்க்குறாங்க. வா சீதா அப்படின்னு சொல்லும்போது இங்கே நேராக ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே இருக்க லாக்கப்பில் இருக்க மாமாவை கூட பார்க்காம நேராக அதிகாரியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. என்னம்மா, என்ன விஷயம், என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒருத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. யார், என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இல்லை கள்ள நோட்டு விவகாரமாக நான் ஒருத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்ல மீனா வந்துட்டு உடனே கோவப்படுறாங்க. தான் புருஷன் மேலே தான் இவ ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நிற்கும்போது, யாருமா, பேர் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, பேர் அருண், டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக இருக்கார், அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்ல, என்னம்மா அவருடைய ஒய்ஃப் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒய்ஃபாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் செய்கிறத தவறுனா அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, ஒருத்தவங்களை பழி வாங்குற குணம் அவர் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பழி வாங்குற குணம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது, அதுக்கான தவறு தண்டனை எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சு தானே ஆகணும்னு சொல்ல, என்ன பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லி கேட்க, சார் எந்த தப்புமே என் மாமா பண்ணவே இல்லை, என் மாமாவுடைய காரில் பணத்தை வைக்க சொல்லி அனுப்புனதே என் புருஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, நேற்று நைட்டு அவர் யாரோ ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புனதை நான் என் கண்ணால் பார்த்தேன், நிச்சயமாக அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்ல, இதுக்கு சாட்சியெல்லாம் ஒத்து வராதுமான்னு சொல்ல, வீடியோ கிளிப்போடு நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில், அதாவது எதிர்த்த வீட்டில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்டான அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து கொடுக்க அதை பார்த்து போலீஸே அதிர்ந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் அருண் வந்துட்டு முன்பக காரணமாக தான் செஞ்சுருக்கான்றதை புரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே இதே ஸ்டேஷனில் இவரை உள்ளே வைக்கணுன்றதுக்காக தானே சார் இங்கே என்கிட்ட கூட அந்த காரில் வந்துட்டு எதுவுமே ஆகலை அப்படின்றத வந்துட்டு சொல்லவும் சொன்னார் அப்படின்னு அங்கே இருக்க கான்ஸ்டபிளும் சொல்ல, இப்போ அருண் பண்ண தப்பு வந்துட்டு உண்மையோட இங்கே அம்பலமாகவும் செய்து அருணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அருண் பண்ண தப்புக்காக இப்போ திரும்பவும் அவருக்கு வந்துட்டு சஸ்பெண்ட் ஆர்டர் தான் கொடுக்குறாங்க. உன்னை ஸ்டேஷனில் வைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சஸ்பெண்ட் ஆர்டர். இப்போ உன்னுடைய இதில் 3 பிளாக் மார்க் வந்துடுச்சு, உனக்கு ப்ரமோஷன் இனி கேன்சல் தான் அப்படின்னு சொன்ன உடனேயே இங்கே அருணுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ற மாதிரி சீதாவை சொல்கிறாங்க. இங்கே சீதாவை பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அருணுக்கு கோவம் வந்து அடிக்க கையவங்க அந்த இடத்துல முத்து வந்து தடுத்துறாங்க. ஏய், என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், சீதா எங்கள் வீட்டு பொண்ணு, அவள் உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு நாங்கள் அனுப்பி வச்சோம். ஆனால் என்ன பழி வாங்கணும்னு நீ நாளுக்கு நாள் அவளை தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீ சொல்கிறத நம்பி அவள் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். இப்போ என் கண்ணு முன்னாடி அவளை அடிக்க கையை ஓங்குவியா? அவள் எனக்கு என்னுடைய தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்ல, இங்கே சீதா கலங்கி போய் தான் செஞ்ச தப்பு நினச்சி வருத்தப்பட்டு நிற்க, அழுவாத சீதா நீங்கள் மீனாவும் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அருணை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. அருணை முறைச்சிட்டு, இனி சீதா உன் கூட இருக்க மாட்டான், நீ சீதாவை கூட்டிகிட்டு வான்னு இங்கே மீனா கிட்ட சொல்ல, மீனாவும் சீதாவை கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் உட்காருமான்னு சொல்லிட்டு இங்கே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க, நீ இப்போ எதுக்கு அழுகிற விடு அப்படின்னு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்க, இப்போ எதுக்கு இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கே விஜயாவும் கேட்க, அவன் என்னுடைய தங்கச்சி, என் வீட்டுக்கு என்னை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறாக்கான்னு சொல்ல, சீதா இன்னைக்கு ஒரு நாள் நீ இங்கே தான் இருக்கணும், நாளைக்கு காலையில் வீட்டுக்கு போகலான்னு முத்துவும் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க யாராக இருந்தாங்களோ அவங்கள வாங்கன்னு சொல்லி வரவேற்கணுமே தவிர வீட்டை விட்டு வெளியே போக சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே விஜயாவை பார்த்து முத்துவும் திட்டிட்டு போக தான் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமான அங்கே நின்றுக்கிட்டு இருக்க மனோஜை பார்க்குறாங்க. மனோஜை பார்த்த சீதாவுக்கு அன்றைக்கி நைட்டு அருண் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. ஏன் அவங்க அண்ணனுக்கும் முத்துவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இன்றைக்கி நான் அவரை பார்த்தேன், அவர் என்கிட்ட வந்து பேசினாருன்னு அருண் வந்து அன்றைக்கி நைட் சீதா கிட்டே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு தான் ஆளுக்கிட்ட வந்துட்டு பணத்தை கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. அப்போது இங்கே இதுக்கெல்லாம் காரணமான மனோஜ் அங்கே அமைதியாக நின்றுட்டுருக்க. சீதா கிளம்புறாங்க, மனோஜ் பக்கத்தில் போகிறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இதே வீட்டில் உன் கூட பிறந்தவர் தானே எங்கள் முத்து மாமா, அவர் எப்படி இருக்காரு, நீ எப்படி இருக்குன்னு சொல்லையே, என்னடி மரியாதை இல்லாமல் என் புருஷனை வா பொண்ணு
அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே ரோஹிணி சொல்ல, உனக்கு என்னடி மரியாதை கிடக்கு? நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனதை சாதாரணமாக தான் சொன்னேன், அதுக்கே கம்ப்ளைண்ட் பண்ணி அன்றைக்கி 1 மாதம் சம்பளத்தை எனக்கு கட் பண்ணி விட்டல நீ அப்படின்னு அந்த சீதா விஷயத்த சொன்னதும், என்ன சீதா என்ன சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் மாமா, அன்னைக்கு நான் யதார்த்தமாக சொன்ன விஷயத்த வேணும்னே கம்ப்ளைண்ட் பண்ணி நான் அவங்க விஷயத்தில் தலையிடவே கூடாதுன்றதுக்காக என்னுடைய சம்பளத்தை முதல் மாத சம்பளத்தையே கட் பண்ண சொன்னவங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இங்கே முத்துவை முறைச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை மாமா, இன்னைக்கு இவர் என் வீட்டுக்காரா தான் அருணை வந்து பார்த்து அருணுடைய மனசை மாற்றி இந்த அளவுக்கு கொண்டு போனதே எல்லாத்துக்கும் காரணமே இவர் தான். இன்னைக்கு இவரால் தான் இன்னைக்கு என் புருஷனும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அவருக்கு இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆகி வந்து நிற்கிறதும் இவரால் தான், இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணமும் இவரால் தான் சொல்லும்போது மனோஜ் அடி வெளுக்கிறாங்க. ஏன்டா உனக்கு என்னை பழி வாங்கணும்னா நேரடியாக மோத மாட்டியா? மற்றவங்க வாழ்க்கையை வீணடிச்சு தான் மோதுவியா? கொஞ்சம் கூட உன் மண்டையில் மூளையே இல்லைன்றதை அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன முத்து இது இப்போ எதுக்காக அவனை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்க ரோஹிணியும் வந்து கேட்க, இங்கே பார், நான் இவனை அடிக்கிறதோட விட்டுருவேன், இடையில குறுக்க வந்த என்ன நடக்குன்னே தெரியாதுன்னு சொல்லி இங்கே பயங்கர கோபத்தோட முத்து அந்த ரோஹிணியை பார்க்க ரோஹிணி அப்படியே வெளியே நிற்கிறாங்க. மனோஜை போட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க. பழி தாங்க முடியாத மனோஜ் கிளம்பி நிற்க, இங்கே பாருடா, இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குன்னு பிரச்சனை ஏதாவது கொண்டு வந்து அப்புறம் நடக்கிறதே வேற, ஒழுங்கு மரியாதையை சீதா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, சீதா கிட்ட மட்டும் இல்லைங்க உங்ககிட்டயும் இவர் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும்னு சொல்ல, மன்னிப்பு கேட்கலன்னா நான் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லும்போது, என்ன மீனா நானும் போனா போகுதேன்னு விட்டா நீங்கள் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஆமாங்க, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நாங்கள் ஈஸியாக விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், கேட்கலன்னா அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மனோஜ் நிற்க, மனோஜை பிடிச்சி இழுத்துக்கிட்டு உள்ளேயும் படுறாங்க ரோஹிணி. இதெல்லாம் பார்த்து விஜயாவே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இவ அக்காக்காரியை விட மோசமானவளாக இருப்பா போலே நினச்சி விஜய் அப்படியே பயந்த மாதிரியே உள்ளேயும் போய்ட்றாங்க. இங்கே மன்னிச்சிருப்பா சீதா அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன மாமா பண்ணுவீங்க? இவரே ஒரு முட்டாள், இந்த முட்டாள் சொல்கிறதா அவரும் கேட்டிருக்காருன்னா அப்புறம் அவரை நான் என்னென்னு சொல்கிறதுன்னு இங்கே சீதாவும் அப்படியே கவலையோடு இருக்க, சீதாவோட வாழ்க்கையை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு முத்து நினைக்கவும் செய்கிறாங்க.